ஹலோ கைஸ், ஐம் மருண். பிக் பேங் தான் எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட். பிக் பேங் தான் எல்லாத்துக்கும் தொடக்கம். அந்த பிக் பேங்க்ல இருந்தா நமது யூனிவர்ஸே உருவாயிருக்கு. அதாவது 13.8 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி பெரு வெடிப்பு பிக் பேங் ஏற்படுச்சு. அந்த பிக் பேங்க்ல இருந்து அந்த பெரு வெடிப்புல இருந்தா நட்சத்திரங்கள் ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கிற பிளானட்ஸ் ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கிற மூன்ஸ், ஆஸ்ட்ராய்டு, இது எல்லாமே இருக்கிற கேலக்சி மாதிரி மல்டி கேலக்சி, நமது மில்கி வே கேலக்சி எல்லாமே அந்த பிக் பேங் அந்த பெரு வெடிப்புல இருந்தா உருவானுச்சு. 13.6 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி நமது மில்கி வே கேலக்சி உருவானுச்சு. நமது சூரிய குடும்பம் எப்போ உருவானுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நமது சூரிய குடும்பம், நமது சோலார் சிஸ்டம் உருவானுச்சு. யூனிவர்ஸ்ல மொத்தமா நமது மில்கி வே கேலக்சியோட சேர்த்து 2 ட்ரில்லியனுக்கும் மேற்பட்ட கேலக்சிகள் இருக்கு. இத பர்சன்டேஜ் கணக்கில் பார்த்தா வெறும் 5% தான். மீதம் இருக்கிற 95% டார்க் எனர்ஜி மற்றும் டார்க் மேட்டர் இருக்கு. அதுல டார்க் எனர்ஜி 68% இருக்கு. டார்க் மேட்டர் 27% இருக்கு. பிக் பேங்க்ல இருந்து உருவான நமது யூனிவர்ஸ் இப்போ வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. இந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆக முக்கிய காரணம் டார்க் எனர்ஜி. இந்த டார்க் எனர்ஜியை பத்தி தெரிந்து கொள்வதற்கு நாசா இப்ப ரீசெண்டா ஒரு ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை உருவாக்கி இருக்காங்க. நாசா உருவாக்கி இருக்கிற அந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப்புக்கு நாசாவோட ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் உருவாக்குறதுக்கு முக்கிய காரணமா இருந்த நாசாவோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஆஸ்ட்ரோனர் நான்சி கிரேசி ரோமன் அவர்களுடைய நேம் வச்சிருக்காங்க. ஸ்பேஸ் டெலஸ்கோப் வெறும் சயின்டிபிக் எக்யூப்மெண்ட்டை மட்டும் ஸ்பேஸுக்கு கொண்டு செல்ல போவது கிடையாது. 13 லட்சம் பேர் மக்களுடைய நேம ஸ்பேஸ் டெலஸ்கோப் ஸ்பேஸுக்கு கொண்டு செல்ல போகுது. இப்போ வாங்க டீட்டெயில்டா பார்ப்போம். பிக் பேங்க்ல இருந்தா நமது யூனிவர்ஸ் உருவாயிருக்கு. நமது யூனிவர்ஸ் இப்போ வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. நமது யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆக முக்கிய காரணம் டார்க் எனர்ஜி. இந்த டார்க் எனர்ஜியை பத்தி தெரிந்து கொள்வதற்கு நாசா இன்ஃப்ராரெட் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை உருவாக்கி இருக்காங்க. நாசாவோட இந்த இன்ஃப்ராரெட் ஸ்பேஸ் டெலஸ்கோப்புக்கு நாசாவோட ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் உருவாக்க முக்கிய காரணமாக இருந்த நாசாவோட ஃபர்ஸ்ட் சீஃப் ஃபீமேல் ஆஸ்ட்ரோனர் நான்சி கிரேஸ் ரோமன் அவர்களுடைய நினைவாக நாசா இந்த இன்ஃப்ராரெட் ஸ்பேஸ் டெலஸ்கோப்புக்கு நியமிச்சிருக்காங்க. நாசா இந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை உருவாக்குனது மட்டும் இல்லாம சென்ட் யுவர் நேம் வித் ரோமன் என்ற ஸ்பெஷல் கேம்பெயினை நடத்துறாங்க. அந்த ஸ்பெஷல் கேம்பெயின்ல வேர்ல்டு ஃபுல்லா இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய நேம நாசாவோட ஸ்பெஷல் ஈவென்ட் போர்ட்டல்ல ஃப்ரீயா ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த கேம்பெயின்ல தெரிவிக்கிறாங்க. தெரிவித்த உடனே வேர்ல்டு ஃபுல்லா இருக்கக்கூடிய மக்கள் நாசாவோட ஸ்பெஷல் ஈவென்ட் போர்ட்டல்ல அவர்களுடைய நேம ஃப்ரீயா ரிஜிஸ்டர் பண்றாங்க. ஜூலை 12, 2026 அந்த ஸ்பெஷல் ஈவென்ட் போர்ட்டலை நாசா க்ளோஸ் பண்றாங்க. அந்த ஸ்பெஷல் ஈவென்ட் போர்ட்டல்ல ஃப்ரீயா ரிஜிஸ்டர் பண்ண மக்களோட எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 13 லட்சம் பேர் அந்த போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதை நாசா ஒரு SD கார்டுல ஸ்டோர் பண்றாங்க. இந்த 13 லட்சம் மக்களோட பேரை நாசா உருவாக்கி இருக்கிற இன்ஃப்ராரெட் ஸ்பேஸ் டெலஸ்கோப், அதாவது நான்சி கிரேஸ் ரோமன் ஸ்பேஸ் டெலஸ்கோப்போட நாசா லான்ச் பண்ண போறாங்க. இந்த மாதத்துல எப்ப லான்ச் பண்ண போறாங்க, எங்க இருந்து லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 30 ஆகஸ்ட் 2026 நாசாவோட கெனடி ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து ஸ்பேஸ் எக்ஸோட ஃபால்கான் ஹெவி ராக்கெட் மூலம் நாசா லான்ச் பண்ண போறாங்க. லான்ச் ஆனதுக்கு அப்புறம் இந்த இன்ஃப்ராரெட் ஸ்பேஸ் டெலஸ்கோப் நமது பூமியில இருந்து 1.5 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய லாக் ரேஞ்ச் பாயிண்ட் L2 பாயிண்ட்ல நிலைநிறுத்தப்பட்டு அங்கிருந்து நமது சூரியனை ஆர்பிட் பண்ணி டார்க் எனர்ஜியை பத்தி ஸ்டடி பண்ணும். அப்புறம் நமது யூனிவர்ஸ்ல பில்லியன் கணக்கான கேலக்சிகள் மற்றும் thousands ஆஃப் த ஸ்டார்ஸ் அதோட இமேஜை கலெக்ட் பண்ணும், அதோட டேட்டா கலெக்ட் பண்ணும். இந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலம் நமது யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு முக்கிய காரணமா இருந்த டார்க் எனர்ஜியை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்ட்டு நாசா தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப் நிலைநிறுத்தப்பட்டு ஆர்பிட் பண்ணக்கூடிய லாக் ரேஞ்ச் பாயிண்ட்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாக் ரேஞ்ச் பாயிண்ட் நமது பூமிக்கும் சூரியனுக்கும் ஈர்ப்பு விசை சரிசமமாக உள்ள பகுதி தான் லாக் ரேஞ்ச் பாயிண்ட். சூரியனுக்கும் பூமிக்கும் ஈர்ப்பு விசை சரிசமமாக உள்ள பாயிண்ட் மொத்தமா 5 இருக்கு. L1, L2, L3, L4, L5 எனும் லாக் ரேஞ்ச் பாயிண்ட் இருக்கு. L1 பாயிண்ட் நமது சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ்ல இருக்கு. L2 பாயிண்ட் நமது பூமிக்கு பின்பக்கம் இருக்கு. L3 பாயிண்ட் நமது சூரியனுக்கு பின்பக்கம் இருக்கு. L4 மற்றும் L5 பாயிண்ட் லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. மொத்தமா 5 லாக் ரேஞ்ச் பாயிண்ட் இருக்கு நமது சூரியனுக்கும் நமது பூமிக்கும். ரிவர்ஸ் பிக் பேங் தான் நமது யூனிவர்ஸுக்கு எண்ட் அப்படின்ட்டு US, சைனா, ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய பிசிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. பிக் பேங்க்ல இருந்து உருவான நமது யூனிவர்ஸ் இப்போ வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆக முக்கிய காரணம் டார்க் எனர்ஜி. இந்த டார்க் எனர்ஜி காலப்போக்கில் மாறிவிடும். இதனால 11 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் நமது யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறது நின்றுவிடும். அப்புறம் நமது யூனிவர்ஸ் சுருங்க தொடங்கும். 20 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் நமது யூனிவர்ஸ் ஒரு புள்ளியில முடிவடையும். நமது யூனிவர்ஸோட மொத்த ஆயுள் காலம் 33.3 பில்லியன் இயர்ஸ். இந்த மாதிரி புது அப்டேட்டை நீங்க பார்க்கணும், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.